வினோத் சாருடைய இயக்கத்துல தாவேகா விஜய் அவர்கள் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த தீபாவளி பண்டிகைக்கு விஜய் சார் படம் தான் ரிலீஸ் ஆகல, அவருடைய ஜனநாயகன் அப்டேட் ஆவது வரும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சியது. தீபாவளிக்கு அப்டேட் எதுவும் கொடுக்காமல் ஜனநாயகன் டீம் அமைதியாக இருக்க காரணமே விஜய் சார் தானா. கரூர்ல நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு வந்தவர்கள்ல 41 பேர் பலியாகிட்டாங்க. 41 உயிர் போனதால இந்த தீபாவளியை பெரிதாக கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தளபதி தரப்புல இருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கா. நீங்களுமே எந்த அப்டேட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஜனநாயகன் டீமிடம் சொல்லிருக்காராம். ஜனநாயகன் அப்டேட் வந்தால் கரூர்ல அத்தனை உயிர் போச்சு, இப்ப இந்த அப்டேட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு அரசியல்வாதிகள் தரப்புல இருந்தே அதிரடியாக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. சோ அதனால இந்த நிலையில இது எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சைலண்டாக இருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை வைத்தே தற்போது ஆளும் கட்சியான திமுக அரசாங்கம் ஜனநாயகன் படத்தையே ரிலீஸ் பண்ண விட வேண்டாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்களா. சோ அதற்கான வேலைகளையுமே துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அழுத்தமாக பார்த்துட்டு இருக்காரா. அதனால பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படப்பிடிப்புகள் நடக்கும் இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் கொடுப்பது, படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகாதவாறு ஒரு சில பிரச்சனைகள் கொடுப்பது அப்படின்னு தற்போதைய திமுக தரப்புல இருந்து முன்னேற்பாடுகள் பலமாக இருக்கா. சோ தளபதி படத்திற்கு இது ஒன்றும் புதிதல்ல, எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணி வெற்றி காண்பார் அப்படின்னு தாவகாவுடைய தொண்டர்களும் ரசிகர்களுமே தளபதி விஜயிற்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.